ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரிலேட்டடான ஒரு சின்ன அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சோசியல் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி நிறைய புதிய அப்டேட்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தமிழ்நாட்டில் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் 1 கோடிக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபா பணம் வந்து அவங்க பேங்க் அக்கௌண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வரவு வச்சுட்டு வராங்க. இந்த திட்டத்தில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் பணம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்டு வராங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் புதுசாக வந்து அப்ளையே பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான கேம்ப் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இன்னும் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலை. ஆனால் இந்த சோசியல் மீடியாக்களில் வந்து ஒரு சில வதந்திகள் வந்து பரவிட்டு இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸில் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான புதிய விண்ணப்பங்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கான சிறப்பு முகாம்கள் நடந்துகிட்ருக்கு. இதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு 1000 ரூபா பணம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து நிறையா ஃபேக் நியூஸஸ் வந்து பரப்பப்பட்டு வருது. இதை நம்பி மக்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸில் போய் விசிட் பண்ணி எங்களுக்கு வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு வந்து ஃபார்ம் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கலெக்டர் ஆஃபீஸில் போய் கேட்டுட்ருக்காங்க. பட் இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஃபேக் நியூஸ். கலெக்டர் ஆஃபீஸில் அந்த மாதிரி எந்தவித புதிய அப்ளிகேஷனும் வந்து கொடுக்கல. ஸோ யாரும் கலெக்டர் ஆஃபீஸ் வந்து விசிட் பண்ண வேண்டாம். இந்த ஃபேக் நியூஸ்க்கு வந்து அமைச்சர் கீதா ஜீவன் வந்து என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். உரிமை தொகை கோரி மகளிர் தற்போது விண்ணப்பிக்க தேவையில்லை. மகளிர் உரிமை தொகை குறித்து சமூக வலைதளங்களில் பரவி வருவது பொய்யான தகவல் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீதா ஜீவன் அவங்க வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து புதுசாக விண்ணப்பிக்கணும்னா அதுக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வெளியிடுவாங்க. ஸோ அந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நியூஸ் சேனல்ஸ் முதற்கொண்டு பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் மட்டும் நீங்கள் இதை வந்து நம்பிக்கலாம். மற்றபடி சமூக வலைதளங்களில் வந்து நிறைய பேர் ஃபேக்காக வந்து பரப்பிட்டு இருக்காங்க. இதை யாரும் நம்ப வேண்டாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கூடிய விரைவில் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வந்து விரிவாக்கம் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா புதிய விண்ணப்பங்களை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுக்கான அஃபீஷியல் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் சேனல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து வெளியிடுவாங்க. ஸோ அந்த டைமில் மட்டும் நீங்கள் வந்து இந்த திட்டத்தில் வந்து விண்ணப்பிச்சுக்க முடியும். மற்றபடி உங்களால் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க முடியாது. ஸோ கைஸ் எல்லாம் வெயிட் பண்ணுங்கள். யாரும் இந்தமாதிரி ஃபேக் நியூஸ் நம்பி அங்கேயும் போக வேண்டாம். உங்களுக்கான டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.